இந்த சித்து பையன் சிஸ்டத்தில் கையை வைக்க விட மாட்டாங்கிறான். மொபைலில் எத்தனை நாளைக்கு தான் கேம் விளையாடுறது? போர் அடிக்குதா இல்லையா மனுஷனுக்கு? அப்படி என்னதான் வச்சிருக்கானோ தெரியல. இதில் சீனு என்னப்பா பண்ணுற? உனக்கு என்னம்மா பிரச்சனைப்போ? எனக்கு என்ன பிரச்சனை? அதான் உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டியே, இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க நீ? சீனு, ஒரு வாரமாக நம்ம கோழி எங்கே முட்டை விடுதுன்னே தெரியல. கோழி கூட்டில் தான் கோழி முட்டை விடும், அங்கே போய் பார்க்காம என்ன வந்து கேட்குறீங்க? டேய், கோழி கூட்டில் பார்த்துட்டேன்டா, முட்டை கோழி கூட்டில் இல்லை. ஜிஜோ, என்னம்மா உன் பையன் இந்த சிஸ்டத்தை தொடவே விட மாட்டாங்கிறான். அவன் இல்லாத போய் விளையாடலான்னு பார்த்தா ஊந்தொலை தாங்க முடியல. முட்டையை காணும் கோழியை காணும்னு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட. நான் போலீஸா நான் கண்டுபிடிச்சி கொடுக்க. சீனு, எங்க முட்டை விடுதுன்னு போய் பார்க்கணும். சரி, போய் பாரு. டேய், நீயும் வாடா. அம்மா, கோழி முட்டை விடுறதெல்லாம் என்ன வந்து பார்க்க சொல்ற? டேய், அந்த கோழி எனக்கு ஒரு வாரம் ஏமாத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். எவ வீட்டுல முட்டை விடுதுன்னே தெரியல. மா, யார் வீட்டுல முட்டை விடுதுன்னு நீங்களே போய் பார்க்க வேண்டியதானே? என்ன எதுக்கு இப்போ கூப்பிடுறீங்க? சும்மா வெட்டியா விளையாண்டுக்கிட்டு தானே இருக்க. என்ன படிக்கிற மாதிரி மறமாட்டேன்னு சொல்ற? இவ்வளோ நேரம் நான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பார்த்த நீ கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. லீவு நாளில் கூட என்ன ஃப்ரீயா விட மாட்டீங்களா? எனக்கு தெரியாது, நீ வந்து தான் ஆகணும். மா, யார் வீட்டுல கோழி முட்டை விடுதுன்னு நீங்களே போய் பாருங்கம்மா. டேய், என்னால அந்த கோழி பின்னாடி ஓட முடியலடா. உங்களால எப்படி ஓட முடியும்? அதுக்கு தான் அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு, கொஞ்சமா சாப்பிட குண்டு பண்ணின்னு. கேட்குறியா நீ? இனிமே கொஞ்சமா சாப்பிட்ற, கோழி பின்னாடியே ஓடுற, சரியா? டேய், என்ன நக்கலா? ஆமா ஆமா, லைட்டா. டேய் வாடா. மா, அப்பத்தான் சும்மா தானே இருக்காங்க, அவங்களையாவது அழைச்சிட்டு போங்களா? இல்லை சித்து வந்தானா அவனை அழைச்சிட்டு போங்க. அவன்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. டேய், அவனே காலேஜ் போயிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவனை போய் கூப்பிட்டுட்டு போய் பார்க்க சொல்கிறேன். ஆமாம், வேலைக்கு தான் போகிறான். வேலைக்கு போனால் கோழியெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கான்னு? அவன் சம்பாதிக்கிறனால அவனை மதிக்கிற, நான் சம்பாதிக்கிறனால என்னை மதிக்க மாட்டேற. டேய், நான் அப்படி சொன்னேன் அவன்கிட்ட. பின்ன எப்படி? சித்து வந்தானா அவனை அழைச்சிட்டு போங்க. ஏண்டா, வீட்டுக்கு சின்ன பிள்ளை நீ தானே? கோழியை நோக்காத பிடிச்சி கொடுப்பேன்னு ஒன்று கூப்பிட்டா நீ என்ன இப்படி பேசுற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான்லாம் வர முடியாது. நீ வரலன்னா இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன்டா. நீ எவ்வளவு நேரம் போகாம நிக்கிற நானும் பாக்குறேம்மா. டேய் சீனு, வந்துடு. முடியாது. நீ எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் நான் வரவே மாட்டேன் உன் கூட. ப்ளீஸ்டா, வாடா. சரி சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. சரி வாடா சீனு. சரி வரேன். கொஞ்சம் விட்டா அழுதுருவா போல் இருக்கு. அப்படிலாம் இல்லை, நீ வா. சரி போமா, வரேன். ஐயோ, கொஞ்ச நேரம் தான் வீடியோ கேம் விளாட்லான்னு உட்காந்தேன். அதுக்குள்ள கோழி எப்படி முட்டை எப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வந்துட்டாங்க அம்மா. சீனு, அட வரேன், இருமா. சீக்கிரம் வாடா. வரேன். வரலன்னா விடவா போறீங்க? அதான் வந்துட்டேனே, அப்புறம் எதுக்குமா என்ன முறைச்சிக்கிட்டே பாக்குற? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? மா சொல்லு. மா, கோழி உங்களுக்கு பின்னாடி தான் நிக்குது. வாங்க 2 பேரும் சேர்ந்து பிடிக்கலாம். அடி வாயாண்டா, வந்து பிடியாண்டா. சீனு, சத்தம் போடாம பிடிடா. மா, நான் பாத்துக்கிறேன். சரி பிடி. கையில கட்டிச்சு பிடியாட விடுவா. என்ன பாக்குற? கோழி எப்படி? நல்ல நாட்டுக்கோழி முட்டை தான் வேணும். ஆம்லேட்டை போட்டு திங்கிறீல, கோழி எப்படி? மா, தெருவில் நின்றுக்கிட்டு நீங்க ரொம்ப என்ன அசிங்கப்படுத்துறீங்க. அதான் அசிங்கப்படுத்த தெரியல. கோழி எப்படி? இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் கோழியே பிடிக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ கோழியை மட்டும் பிடிக்கலன்னா உனக்கு நான் சோறே போட மாட்டேன். நீலாம் உன்னாலதானே நான் திட்டு வாங்குறேன். நீ பிட்டு போடுற. இப்படி பேசி கோழியை வெட்டி விட்டுட்ட நீ. நான் என்னமா பண்ணுவேன் அது போறதுக்கு? எரும மாடு பபான்னு இங்கே நிக்கிறோம். பின்னாடி ஓடு. அவிச்சு கொடுத்தா நல்லா மடக்குன்னு சாப்பிடுறீல? தெரியாத சாப்பிட்டுட்டோமா. இனிமே நீ அவிச்சு கொடுத்தா நான் ஏன் சாப்பிட்றேன்? நீல நீ விட்ட போயிட்டு இருக்க. அப்போ நம்ம கோழி டெய்லியும் டீ கடைக்காரன் வீட்டுல தான் முட்டை விடுது போல் இருக்கு. அதான் போல் இருக்கு ஜீனு. அதான் அவன் வீட்டுல வந்து நிக்குது. ஆத்தன மகன், எதுக்கு என் வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க? எதுக்குடா நான் உன் வீட்டுக்கு முன்னாடி நிக்கணும்? நான் கவர்மெண்ட் ரோட்ல நிக்கிறேன். உனக்கு என்ன? ஏ குண்டுபனி, என் வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு என் கிட்ட திமிரா பேசுற நீ? ஐயோ அண்ணா, சண்டை போடாதீங்க. எங்க கோழி உங்க வீட்டுக்கு வந்தது, அதான் பிடிக்க வந்தோம். ஓஹோ, கோழி பிடிக்க வந்தீங்களா? யோ டீ கடைக்காரா, ஒரு வாரமா என் கோழி உன் வீட்டுல தான் முட்டை விடுதுன்னு நினைக்கிறேன். அதான் உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஏ குண்டுபனி, என் வீட்டுக்கு முன்னாடி நின்னா உன் கோழி என் வீட்டுல தான் முட்டை விடும். தெரியுமா உனக்கு? எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேச குண்டுபனி. ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், கோழி என் வீட்டுல முட்டையே விடல. அதான் இன்னைக்கு யார் வீட்டுல முட்டை விடுதுன்னு பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்கேன். கரெக்டா வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்குது. மரியாதையே முட்டையை கொண்டு வா. ஏ குண்டுபனி, உனக்கு சுத்தமா அறிவே இல்லையா? என் வீட்டுக்கு முன்னாடி கோழி நின்னா கோழி டெய்லியும் வந்து என் வீட்டுல தான் முட்டை விடணும் அர்த்தமா? மரியாதையே சொல்றேன், உன் கோழியை பிடிச்சிட்டு இங்க ஃபர்ஸ்ட் கிளம்பு. நானும் மரியாதையா உன்கிட்ட கேக்குறேன். என் முட்டையை கூட நான் கிளம்புறேன்.
ஐயோ உன்கிட்ட என்ன தொல்லை தாங்க முடியல. உன் கோழி வரவும் இல்லை, முட்டை விடவும் இல்லை. என்ன முட்டையை எடுத்துட்டு வரதுன்னா நான் எங்க போய் முட்டை எடுத்துட்டு வருவேன்? ஏன்டா டீ கடைக்காரா, டெய்லியும் உன் கடையில முட்டை பச்சி என் கோழி முட்டையில தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மரியாதையும் காசு கொடு. குண்டு பண்ணி நீ ஓவரா பேசிட்டு இருக்க. உன் கோழி முட்டை இங்க விடவே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கோழி இங்க தான் வந்து நிக்குது, இங்க தான் முட்டை விட்டுருக்கோம். இங்க வந்து நின்னா இங்க முட்டை விட்டுன்னு அர்த்தமா? மரியாதையை முட்டையை கொடுக்குறியா இல்ல முட்டைக்கு காசு கொடுக்குறியா நீ? எனக்கு முட்டைக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்றேன், என்கிட்ட காசு கேட்கற. மா கோழி அங்க ஓடுது பாருங்க. பாத்தியா, உன் கோழி அடங்காத கோழி ஒன்ன மாதிரி வேற எங்கேயும் முட்டையை விட்டுட்டு இங்க வந்து என்கிட்ட முட்டையை கேட்கிறே நீ. நீ பேசி பேசி என் கோழியை விரட்டி விட்டுட்டு டீ கடைக்காரா, மரியாதையே முட்டையை கொடு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா குண்டுமணி? உன் கோழி எங்க ஓடிட்டு இருக்கா? பின்னாடியே போய் கோழியை பிடி போ. யார் வீட்டுல முட்டை விட்டுன்னு உனக்கு அப்பதான் தெரியும். இங்க நீ என்கிட்ட சண்டையை போட்டுட்டு இருக்காது. டீ கடைக்காரா, என் கோழி இங்க தான் வந்து உட்காந்துச்சு. நீ பேசுன பேச்சிலே என் கோழி பயந்துட்டு போயிடுச்சுடா. பைத்தியக்காரி. அடே யார பத்திர பைத்தியக்காரிங்கிற? என்ன பத்தா? ஆமா ஆமா, உன்னை பத்தி தான் சொல்றேன். மா ஏமா இவர்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க? கோழி அங்க எங்கே போயிட்டு இருக்கு, வாங்க போலாம். சீனு முட்டை இவன் வீட்டுல தான்டா இருக்கு, நீ எங்கட போற? மா வாங்கம்மா, அங்கே நீ அவர்கிட்ட சண்டையை போட்டுட்டு இருக்காதீங்க. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். கோழி பிடிக்கிறதுக்கு எப்படி ஓடுறா? கோழி எங்க முட்டை விடுறதுன்னு கூட கவனிக்காம என் வீட்டுல வந்து உட்காந்தது என்கிட்ட சண்டைக்கு வர அந்த குண்டுமணி. ஏம்மா நில்லுமா. ஏண்டா கோழி பின்னாடி போகாம என்னடா பண்ணிட்டு இருக்கங்க? மா கோழி எவ்வளவு வேகமா போகுது. உனக்கு முன்னாடி ஓடி வந்து கோழி எங்க போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்னம்மா என்ன இப்படி திட்டிட்டு இருக்க? இதுக்கு தான் நான் வர மாட்டேன்னு சொன்னேன். சரி சரி கோவப்படாத. கோழி எந்த வீட்டுக்கு போச்சுன்னு பாத்தியா இல்லையா? என்னம்மா கோழி வளர்த்து வச்சிருக்க நீ? ரோட்டு மேலே ஓடுது. உன்னை வளர்த்த மாதிரி தான் அதுவும் வளர்த்தேன், அதான் அடங்காம அதுவும் ஓடுது. டேய் கோழியை பிடியாண்டா, உனக்கு பக்கத்துல தானே நிக்குது. டெய்லியும் அது வேணும் இது வேணும்னு காசை வாங்கிட்டு போய் பொறுக்கி தின்னுட்டு இருக்கீல. ஒரு கோழி பிடிக்க கூட நீ லாக்கி கிடையாது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, நீ நடு ரோடு கூடன்னு பார்க்காம என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் கோழியை பிடிடா. என்னால இதுக்கப்புறம் ஒரு அடி கூட நவுற முடியாது. முடிஞ்சா நீயே போய் பிடிச்சிக்கோ உன் கோழிய. டேய் என்ன நாட்டு முட்டையா சாப்பிட முழுங்க தெரியுதான்னு கேட்க போற அதானே? இப்படியே பேசிக்கிட்டு இருந்த வயசான காலத்துல உனக்கு சோறு கூட போட மாட்டேனா? சாரி தங்கம், அம்மா சொன்னதை மனசுல வச்சுக்காதடி. இந்த கோழியை மட்டும் பிடிச்சு கொடுடி. அம்மாவால முடியல, நீயே பாத்தில. இப்படி எல்லாம் கெஞ்சாத, என்னால ஒரு அடி கூட நகர முடியாது. சாரி தங்கம், இந்த கோழியை மட்டும் அம்மா கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டு போடி. நீ எப்படி கெஞ்சினாலும் உனக்கு கோழி நான் பிரிச்சு தர மாட்டேன். டேய் என்னடா, கோழியை பிரிச்சு தர முடியாதாமல? எதை கொண்டு எரிஞ்சு உன்னை அடிப்பனே தெரியாது. மரியாதையா கோழியை பிடி. மா நீங்க ரொம்ப திட்டுறீங்க என்ன? உனக்கு அசிங்கமாவே இல்லையா? பொம்பளை பிள்ளை மாதிரி நடு ரோட்ல நின்று மூக்க கசிக்கிட்டு இருக்க. மா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவ? ஒரு கோழி பிடிக்க துப்பு இல்ல, இப்பதான் அழுதுகிட்டு நிக்கிற நடு ரோட்ல. வெக்கமல்ல நாய உனக்கு? என்ன என்ன வீட்டுல என்ன கோழிக்கு அரிசியா போடுற? ஒரு நாளாவது அரிசியா போட்டிருப்ப நீ? உன் மூஞ்ச பார்த்தா தான் 7 கிலோமீட்டர் தாண்டி ஓடுது. உன்னையும் உன் அண்ணனையும் பெற்றதுக்கு 2 கல்ல பெற்றிருக்கலாம். ஒன்னு நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது. நீ இந்த கோழியை பிரிச்சு தராங்கிறதுக்கு பிரிச்சு தராம பின்னாடி ஓடுற. நல்ல நான் திட்டு வாங்கினது போதாத கோழி, வாயன் கோழி. எங்க அம்மா என்ன இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா கொன்னே விடும் போல் இருக்கு. ஏண்டா கோழி கதையில என்ன பாட்டா பாடுற? நீ பாட பாட அது பறந்து போய்கிட்டே இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கோழியை பிடிங்கிறியா இல்ல பிடிக்காதுன்னு சொல்றியா? நான் என்னதான் பண்றது முதல்ல அதை சொல்லு. ஃபர்ஸ்டே பொம்பளை பிள்ளை மாதிரி அழுவுறதை நிறுத்திட்டு கோழியை பிடி. சின்ன பிடிடா. ஏண்டி குண்டுமணி காலிலேருந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? எனவே தெருவில் அங்கேயும் இங்கேயும் ஓடி 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 அறியா? ஏக்கா கொஞ்சம் அமைதியா பேசாக்கா. இப்போ என்ன ஆச்சுன்னு என்ன அமைதியா பேச சொல்ற நீ? ஏக்கா காலையில இருந்து என் கோழியை பிடிக்கிறதுக்கு நானும் பின்னாடியே ஓடி பாக்குறேன்க்கா. கோழி நிக்கவே மாட்டேங்குதுக்கா, குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் துரத்திக்கிட்டு போறோம். ஏண்டி கோழினா அப்படிதான் ஓடும். சாயந்தரம் ஆயிட்டுன்னா வீட்டுக்கு வரப்போகுது. அதுக்கு ஏண்டி 2 பேரும் இப்படி தரத்திட்டு நிக்கிறீங்க? அக்கா கோழி முட்டை எங்க விடுறதுன்னு தெரியல. அதான் பின்னாடியே துரத்திட்டு போனா யார் வீட்டுல கோழி முட்டை விடுதுன்னு கையும் கலவமா பிடிச்சிடலாம்ல, அதான் பின்னாடியே வரோம். ஏண்டி கோழி முட்டைக்காக வேண்டி இப்படி ஓடிட்டு இருக்க காலில இருந்து? என்னக்கா இப்படி சொல்லிவிட்ட கோழி முட்டையானு? அப்புறம் பிறகு இப்படி சொல்றது? கோழிக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்காளாம். அதுவும் அந்த டீ கடைக்காரன் என்னடி சொன்னா? அவன் அங்க ரோட்டிலே கத்திட்டு நிக்கிறான். அந்த சொட்ட பையன் கிடந்தா பறக்கா கோழியை துரத்திட்டு வரும்போது அவன் கிட்ட தான் உட்காந்துருந்தது. அதான் கேட்டேன் முட்டையை கொண்டு வாடான்னு. அதுக்கு அவனுக்கு கோவம் வருதாமா? சாயந்தரம் அடைய வந்துன்னா கோழி தனியா பிடிச்சு போட்டு மிட்டை விட வைப்பியா? இப்பதான் போறா கோழிக்கு பின்னாடியே. அட சும்மா இருக்க, உனக்கு ஒன்றும் புரியாது. காலையில இருந்து நான் இதுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன விட்டுட்டு போய் சொல்றேன். என்ற சீனு ஏன்டா நீ இப்போ அழுதுகிட்டு நிக்கிற? அதுவா ஒன்றும் இல்லை, கோழி பிடிக்க முடியலன்னு அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க அத்தை. ஏண்டி குண்டுமணி, கோழியை பிடிக்க முடியலன்னு புள்ளைய எப்படி அறி திட்டுவ? பிறகு எப்படி திட்ட சொல்றீங்க? அது வேணும் இது வேணும்னு கண்டதை வாங்கி திங்குதுல்ல, ஒரு கோழி பிடிச்சி தர முடியல, அதான் திட்டுனேன். இதுல என்ன தப்பு? அதுக்காக சாப்பிட்றது இல்லாம சொல்லி காட்டி புள்ளைய திட்டுவா? சீனு நீ ஒன்றும் அழுவாத, வா நம்ம போலாம் வீட்டுக்கு. அட சும்மா இருக்கா? கோழி இவ்வளவு தூரம் வந்துச்சு, யார் வீட்டுக்கு முட்டை விடுதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவான்.
குண்டுமணி நீயே போய் பார்க்க வேண்டியதானே டி புள்ளைய ஏன்டி இப்படி பாடாப்படுத்துற? ஒரு ஆளெல்லாம் இருந்தா கண்டுபிடிக்க முடியாது, அதான் துணைக்கிச்சின்னு வாழ்த்துட்டு வந்தேக்கா. நீங்க போங்க, நான் கோழி எங்க போகுதுன்னு பார்த்து முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வருவேன் வீட்டுக்கு. பா 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 பா. டேய், என்னடா அவங்களே பாக்குற, கோழியை பாடுறா. இவ சொன்ன கேட்கவே மாட்டா. என்ன இந்த கோழி ரஞ்சிதா வீட்டுக்கு மேல நிக்குது? ஒருவேளை டெய்லியும் இந்த ரஞ்சிதம் பாட்டி வீட்டுல தான் கோழி முட்டை விடுதுன்னு நினைக்கிறேன். அதான் சின்ன இவ வீட்டுக்கிட்ட விடுதா இல்ல எதாச்சியா நிக்கிறதா? டீ கடைக்காரன் வீட்டுல நின்ன மாதிரி ஒண்ணுமே புரியலையடா. இந்த ரஞ்சிதா கிட்ட கேட்டா அவ சண்டைக்குல வருவா. யார் வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு என்னடி முறைச்சிக்கிட்டு நிக்கிறாவ? பாட்டி, உங்க வீட்டுக்கு முன்னாடி நான் ஒன்றும் முறைச்சிட்டு நிக்கல, எங்க கோழி உங்க வீட்டுக்கு வந்துடுச்சு, அதான் பிடிக்கலான்னு வந்தோம். அப்போ டெய்லியும் வந்து கோழி முட்டை விட்டது இவ கோழியா? முட்டையெல்லாம் பேர பிள்ளைக்கு அவிச்சில கொடுத்துட்டோம், நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு நல்லதுன்னு. இப்போ நம்ம தான் முட்டை எடுத்து தெரிஞ்சா இவ அசிங்கமால பேசுவா. ரஞ்சிதம் பாட்டி, டெய்லி எங்க கோழி உங்க வீட்டில் தான் முட்டை விடுறது போல் இருக்கு, போய் எங்க முட்டையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அட திருவண்டு, எங்கேடா உன் கோழி முட்டை விட்டுக்கிட்டு இருக்கு, என்ன போய் முட்டையை எடுத்துட்டு வரேன்னு சொல்ற? நான் உன் கோழியை பார்த்ததே இல்லை, இன்னைக்கு தான் பார்க்குறேன். தம்பி, கோழியை வளர்க்குறிய உன் வீட்டிலேயே வளர்க்க வேண்டியதானே? என் வீட்டுக்கு மேலே வந்து நிற்கிது, எத்தனை லட்ச ரூபா போட்டு வீட்டை கட்டியிருக்க, உன் கோழி முட்டை விடுறதுக்கா? மரியாதையே கோழியை பிடிச்சிட்டு போயிடு. தெரியாம வந்துருச்சுங்க, ஓவரா பேசாதீங்க. இருங்க, 5 நிமிஷத்துல கோழியை பிடிச்சிட்டு போயிடுறேன். பாவி பைய பெரிய வந்து மாட்டி விட்டுட்டானே. ஏ ரஞ்சிதம், டேய் என்னடி பேரை சொல்லி கூப்பிடுற? அதானே உன் பேரு, அப்படிதான் கூப்பிடுவேன், என்ன பண்ணுவ? என்னவே முட்டை எங்க விடவே இல்லைன்னு சொன்னா உன் பேர பிள்ளை என்ன முட்டை கேட்கறான்? அண்டி, டெய்லி என் பேர பிள்ளைக்கு முட்டையை அவிச்சு கொடுப்பேன், அதான் என் பேர பிள்ளை முட்டையை கேட்குது. அதுக்காக உன் கோழி தான் முட்டை விட்டுது, அதை எடுத்துட்டு போய் வந்து என் பேர பிள்ளைக்கு நான் அவிச்சு கொடுத்த மாதிரில கேட்குறேன். அம்மாச்சி, டெய்லி மாடியில இருக்கிற கோழி முட்டை விடும்ல, போய் முட்டையை எடுத்துட்டு வந்து எனக்கு அவிச்சு கொடுங்க, எனக்கு முட்டை வேணும். அடி ரஞ்சிதா, இப்ப என்னத்தை சொல்லி சமாளிக்கிறான்னு இப்ப யோசிச்சு நிக்கிறேன். அடி, மாடுல நானும் நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன்டி, கோழி முட்டை விடும், நான் எடுத்துட்டு வந்து என் பேர பிள்ளைக்கு அவிச்சு கொடுப்பேன், அதுதான் என் பேர பிள்ளை கேட்குது. நீ என்னவோ வாங்கோழியில முட்டை விட்ட மாதிரி கேட்குற? மரியாதை கெட்டு போயிடும். மரியாதையை உன் கோழியை பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புற வழியை பாரு. கோழியா காணும் முட்டையா காணும் வந்துட்டா பஞ்சாயத்துக்கு. வெக்கமில்லை என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு. மரியாதையை கோழியை பிடிச்சிட்டு போற வழியா பாரு. பயப்புள்ள வந்து நம்மள எப்படி மாட்டி விடுறது முட்டைக்கு. அடே வாடா, முட்டையை அவிச்சு கொடுக்குறேன், வந்து நடுவில் நின்றுட்டு முட்டை வேணும் கேட்குற. வரவு பரவலாம் அவ கோழி முட்டையை நான் அவிச்சு உனக்கு கொடுக்குற மாதிரில பேசுறா. வாடா. ஆமா, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நம்ம கோழி டெய்லி இங்கே தான் வந்து முட்டை விடுதுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பையன் முட்டை கேட்குறான். இவங்க வீட்டை பார்த்தெல்லாம் கோழி வளர்க்குற வீடு மாதிரியே தெரியலையே. அதான் சின்ன எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த ரஞ்சிதா நம்ம கிட்ட ஏதோ பொய்ய சொல்லி அனுப்பி வைக்கிறதுக்கு ஏதோ சொல்றா. மா, முட்டை போனது போகட்டும், இந்த கோழியை பிடிமா, முதல்ல பிடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியை பார்க்கும். முட்டையை விட்டுட்டு கோழி எப்படி போகுது பாரு. ஊர்லயே இடம் இல்லாத மாதிரி இவ வீட்டுல வந்து முட்டையை போடுற, உன்னை அடிச்சு நாளைக்கு குழம்பு சட்டில வேக வைக்கிறேன்னு மட்டும் பாரு. நம்ம முட்டையும் சாப்பிட்டதும் இல்லாம நம்ம கிட்ட எப்படி பேசுறாவ? மா சரி வாமா, வீட்டுக்கு போலாம். சரி வா, உனக்கு கால் வலிக்குதா? அம்மா, கால்ல இருந்து கோழி எப்படின்னு என்ன எவ்வளவு தொல்லை பண்ண. மாமா, வீட்டுக்கு போலாம். சரி வா போலாம். கடைசியில முட்டை போச்சு. இந்த டீ கடைக்காரன்ட்ட அம்மா பேச்சு பேசுனேன், இந்த ரஞ்சிதா கிட்ட வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க. யாராச்சும் இழிச்சவ மாதிரி கரைச்சிட்டா அவங்கள்ட்ட சண்டைக்கு போற. சரி போடா, என்கிட்ட தான் நீ பேசலாம், மற்றவங்கள்ட்ட நீ யாருக்கிட்டவே பேச முடியாது. இவனை கொஞ்சம் ஓவரா தான் திட்டமோ? கொஞ்சம் இல்லம்மா, ரொம்பவே. ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு என்ன திட்டுற? கடைசியில முட்டையும் போச்சா? இந்த ரஞ்சிதம் இத்தனை நாள் நம்ம கோழி முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கா, அவகிட்ட கேட்டா என்னென்னவே சொல்லி நம்ம வாயில அடிக்கிறா. கடைசியில நம்ம நாட்டுக்கோழி முட்டைலாம் போயிடுச்சு.